அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 3. நெருங்கி வரும் நெடும்போர். அடுத்தடுத்து வந்த பயங்கர செய்திகளை கேள்விப்பட்டு பெரும்பெயர் சாத்தன் பதறிப்போனான். நிலைமையை விவரித்து எழுதிய திருமுகத்துடன் அப்போதுதான் மானகவசவனை தூதனுப்பி இருந்தான். தூதுவன் புறப்பட்டு போன சிறிது நேரத்திற்குள் கொற்கையிலிருந்து அந்த புதிய செய்தி வந்தது. இரவில் ஆயுத பாணிகளான முரட்டு வீரர்கள் சிலர் தீப்பந்தங்களோடு கூட்டமாக வந்தார்கள். முத்து சலாபத்துக்கு அண்மையில் இருந்த கூடாரங்களுக்கு தீ வைத்துவிட்டு காவலுக்கு இருந்த நம் வீரர்களோடு போரிட்டனர். குவித்து வைக்கப்பட்டிருந்த சிப்பி குவியல்கள் சூறையாடப்பட்டு விட்டன. அந்த முரட்டு கூட்டத்தில் யாருமே அகப்படவில்லை. சிலரை துரைத்து பிடிக்க முயன்றும் முடியாமற் போய்விட்டது. கொற்கையிலிருந்து செய்தி கொண்டு வந்த ஆள் இப்படி கூறிய போது பெரும்பெயர் சாத்தன் திகைத்து போய்விட்டான். தொடர்ந்து முத்துக்குளிப்பு நடைபெறுகிறதா இல்லையா? இல்லை, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. முத்து வாணிபத்துக்காக நெடுந்தொலைவிலிருந்து கடல் கடந்து வந்திருந்த வணிகர்கள் எல்லாம் பயந்து போய் திரும்பி சென்று விட்டனர். என்ன ஆனாலும் முத்துக்குளிப்போ சலாபத்து வேலைகளோ தடைப்பட்டு நிற்கக்கூடாது. நம்மை பலவீனப்படுத்த விரும்புகிறவர்களுக்கு முன் நாம் பலவீனம் அடைவது போல் காட்டிக்கொள்வது நல்லதல்ல. இந்த திருமுகம் கொண்டு வரும் தூதனோடு பொறுக்கியடித்த வீரர்களாக 100 பேர் அனுப்பியிருக்கிறேன். இவர்களை காவலுக்கு வைத்துக்கொண்டு தொடர்ந்து முத்துக்குளிப்பை நடத்துங்கள். மற்ற ஏற்பாடுகளை இங்கே நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று முக்கியமான ஆள்வசம் ஓர் ஓலையையும் 100 வீரர்களையும் ஒப்படைத்து உடனே கொற்கைக்கு அனுப்பினான் பெரும்பெயர் சாத்தன். பயமும் திகைப்பும் மேலும் மேலும் திடுக்கிடும் செய்திகளும் அவனை கவலைக்குள்ளாக்கி கொண்டிருந்தாலும் தன்னை பொறுத்தவரையில் உறுதியாக இருந்து காரியங்களை செய்து வர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டிருந்தான் அவன். வடக்கு எல்லை பகுதிகளில் பலமான காவல் ஏற்பாடுகளை செய்திருந்த போதிலும் அங்கிருந்தும் சில கலவர செய்திகள் காதுக்கு எட்டிக்கொண்டுதான் இருந்தன. எல்லை முடியும் இடத்தில் நடப்பட்டிருந்த கொழுக்குத்து கற்கள் இரவோடு இரவாக பிடுங்கி எரிந்து உடைக்கப்பட்டிருந்தனவாம். தன்னால் முடிந்த காவல் ஏற்பாடுகளை செய்துவிட்டு அரண்மனைக்கு செய்தி கொண்டு போன மானகவசன் திரும்பி வருவதை எதிர்பார்த்திருந்தான் பெரும்பெயர் சாத்தன். ஏற்கனவே சந்தேகத்தின் பேரில் சிறை பிடிக்கப்பட்டிருந்த வடதிசை ஒற்றர்கள் சிலரை பயமுறுத்தியும் துன்புறுத்தியும் அவர்களிடமிருந்து ஒரு சில உண்மைகளை அறிய முடிந்திருந்தது. படையெடுக்க முனைந்திருப்பவர்கள் யார் யாரென்றும் அவர்களுடைய நோக்கங்கள் என்னென்னவென்றும் பெரும்பெயர் சாத்தன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அரண்மனைக்கு அனுப்பிய திருமுகத்திலும் அதை குறிப்பிட்டிருந்தான். கரவந்தபுரத்து கோட்டை சிறந்த பாதுகாவல் அமைப்புகளை கொண்டது. பராந்தக பாண்டியரும் பெரும்பெயர் சாத்தனின் தந்தை உக்கிரனும் அவர்கள் காலத்தில் வடக்கு எல்லை பாதுகாப்பையும் வேறு சில வசதிகளையும் எண்ணி திட்டமிட்டு உருவாக்கிய கோட்டை அது. ஆழமான அகன்ற அகழி, எந்திர பொறிகளும் தந்திர செயல்களும் மிக்க உயரமான மதிர்சுவர். சிலப்பதிகாரத்து மதுரை காண்டத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்த அந்நாளைய மதுரை கோட்டையை மனத்தில் கொண்டு கட்டப்பட்டிருந்தது கரவந்தபுரத்து கோட்டை. கோட்டை கதவுகளை அடைத்து முட்டுக் கொடுப்பதற்கு 3 பெரிய கணைய மரங்கள் தேவை என்றால் அதன் பெருமையை வேறு எப்படி கூற முடியும்? இப்படியெல்லாம் இருந்தும் பாதுகாப்புக்காக மேலும் கவலை எடுத்துக்கொண்டான் அந்த கோட்டையின் சிற்றரசன். மகாமண்டலேஸ்வரரிடமிருந்தும் மகாராணியிடமிருந்தும் மறுமொழி கிடைப்பதற்கு முன்னால் தன்னால் ஆனவற்றையெல்லாம் தயங்காமல் மயங்காமல் செய்ய வேண்டும் என்று துடிதுடிப்பு அவனுக்கு இருந்தது. அன்று மாலைக்குள் மானகவசன் மறுமொழி ஓலையோடு திரும்பி விடுவான் என்று அவன் ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மானகவசன் அன்று மாலை மட்டுமல்ல, மறுநாள் காலை வரையில் வரவே இல்லை. வேறு சில செய்திகள் பராபரியாக அவனுக்கு தெரிந்தன. கன்னியாகுமரி கோவிலில் யாரோ மகாராணியார் மேல் வேலெறிந்து கொல்ல முயன்ற செய்தியை கேட்டபோதே அவன் மிகவும் கலங்கினான். அதன்பின் கூற்றத் தலைவர்கள் அரண்மனையில் ஒன்று கூடி தென்பாண்டி நாட்டின் எதிர்காலம் பற்றி விவாதிக்கப் போவதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் இடையாற்றுமங்கலம் மாளிகையில் அந்நியர் அடிச்சுவடு பட முடியாத பாதுகாப்பான இடத்திலிருந்து பாண்டிய மரபின் சுந்தர முடியும் வீரவாளும் பொற்சிம்மாசனமும் கொள்ளை போய்விட்டன என்ற புது செய்தியை அறிந்தபோது அவன் அடைந்த அதிர்ச்சி அவன் வாழ்நாளிலேயே பேரதிர்ச்சி. அடடா, வலிமையான தலைமை அற்றிருக்கும் இந்த நாட்டுக்குத்தான்
ஒரே சமயத்தில் எத்தனை சோதனைகள்! பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல் அடுத்தடுத்து வரும் இந்த துன்பங்களையெல்லாம் மகாராணியார் எப்படித்தான் தாங்கிக் கொள்ளப் போகிறாரோ? கணவனை இழந்த கைமை நிலை, குமார பாண்டியர் காணாமற் போன துயரம், பகைவர்களின் பலம் வாய்ந்த தொல்லைகள், அரசுரிமை பொருட்கள் கொள்ளை போன அவலம். ஐயோ, இந்த சமயத்திலா நான் போர் செய்தியை பற்றி திருமுகத்தை கொடுத்தனுப்ப வேண்டும்? இதை வேறு கேள்விப்பட்டால் அவர்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும்! தெய்வத்துக்கு சமமான மகாராணியாரின் நெஞ்சம் இந்நாட்டையும் தம் புதல்வனையும் எதிர்கால ஆட்சியையும் பற்றி எத்தனை எத்தனை உயர்ந்த எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றன. ஐயோ ஊழ்வினையே, எங்கள் மகாராணி பாண்டிமாதேவியின் எண்ணங்களுக்கு நீ என்ன முடிவு வகுத்து வைத்திருக்கிறாயோ? இவ்வாறு எண்ணி நெடுமூச்செறிந்த பெரும்பெயர் சாத்தன் மனக்கண்களுக்கு முன்னால் ஒரு கணம் பாண்டிமாதேவியின் சாந்தம் தவழும் தெய்வீக முகமண்டலம் தோன்றி மறைந்தது. ஏனோ மகாராணி பாண்டிமாதேவியின் திருமுகம் தோன்றிய மறுகணமே அதை ஒட்டி தோன்றினால் போல் மனத்தை நுகர்ந்த அளவில் பூவின் உருவை மனம் உருவெளியில் கற்பித்து காண முயலுமே, அப்படிப்பட்ட ஓர் இயல்பு அது. பெரும்பெயர் சாத்தன் அவன் தந்தையைப் போல அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரன். அவன் தந்தை உக்கிரன் மகா மன்னரான பராந்தக பாண்டியரையே பல முறைகள் எதிர்த்து போரிட்டு அதன் பின்பே அவருக்கு பணிந்து நண்பனானான். அத்தகைய திடமான வீர பரம்பரையில் பிறந்திருந்தும் நல்லவர்களுக்கு வரும் துன்பங்களை காணும்போது அவன் மனம் நெகிழ்ந்து விடுகிறது. ஒரு புறம் நாட்டின் சூழ்நிலைகளை பற்றிய தவிப்பு, மறுபுறம் தூது போன மானகவசன் இன்னும் ஏன் திரும்பவில்லை என்ற கவலை. இரண்டும் பெரும்பெயர் சாத்தனை பற்றி கொண்டு அவன் அமைதியை குலைத்தன. எதற்கும் இன்னொரு தூதனை அனுப்பிவிட்டால் நல்லது. காரியம் பெரிது, மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. மானகவசன் போய் சேர்ந்தானோ போகவில்லையோ என்று நினைத்து பார்க்குங்கால் பற்பன விதமான ஐயப்பாடுகள் அவனுக்கு உண்டாயின. உடனே மற்றொரு தூதனிடம் கொற்கையில் நடந்த குழப்பம், வட எல்லையில் கொழுங்குத்து கற்கள் உடைபட்ட விவரம் எல்லாவற்றையும் விவரித்து மற்றொரு திருமுகத்தை எழுதி கொடுத்து அனுப்பினான். அப்புறமும் பெரும்பெயர் சாத்தனின் மனதில் நிம்மதி ஏற்படவில்லை. எண்ணங்களிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளை தவிர்க்க முயன்றாலும் மறுபடியும் அவன் மனம் வலுவில் சிந்தனைகளிலே போய் ஆழ்ந்தது. கொற்கையில் புகுந்து குழப்பம் செய்தது போல் இடையாற்று மங்கலத்தில் நடந்த கொள்ளைக்கும் எதிரிகள்தான் காரணமோ என்று நினைத்தது அவன் மனம். இவ்வளவெல்லாம் இங்கே குழப்பங்கள் சூழ்ச்சிகள் நடக்கின்றன. குமார பாண்டியர் எங்கிருந்தால்தான் என்ன? ஏதாவது ஒரு குறிப்பு கூடவா அவர் காதுக்கு எட்டாமல் இருக்கும்? தளபதி வல்லாளத்தேவனின் படைத்திறனும் இடையாற்று மங்கலம் நம்பியின் இணையற்ற சாமர்த்தியமும் எங்கே போய்விட்டன? மகா மண்டலேஸ்வரரை அவன் என்று புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. புரிந்து கொள்கிற அளவுக்கு அவனை இவர் நெருங்க விட்டதும் இல்லை. சாமர்த்தியமே உருவான ஒரு பெரும் புதிர் என்று அவரை பற்றி அவன் முடிவு செய்து வைத்திருந்தான். தளபதி வல்லாளத்தேவன் கடமையில் கருத்துள்ளவன், சிறிது உணர்ச்சி துடிப்பு மிகுந்தவன் என்பதும் அவன் அறிந்த விவரமே. மகாராணியாரையும் குமார பாண்டியரையும் பொறுத்தமட்டில் அவனுக்கு ஒரே விதமான எண்ணம்தான். வணக்கத்துக்குரியவர்கள், அன்பும் அனுதாபமும் செலுத்தத்தக்கவர்கள். தன் உயிரின் இறுதி துடுப்பு வரை அந்த பேரரசியின் வாழ்வுக்கு கட்டுப்பட்டு உதவ வேண்டுமென்று அவன் எண்ணத்தை ஊழி பெயரினும் மாற்ற இயலாது. இல்லையானால் அவனை தங்களுடையவனாக்கிக் கொள்ள வடதிசை அரசர் பல முறைகள் முயன்றும் அவன் மறுத்திருக்க மாட்டான். மனதின் தெளிவற்ற நிலையை சரி செய்து கொள்வதற்கு எங்கேயாவது திறந்த வெளியில் காற்றுப்படும்படி உலாவ வேண்டும் போல் இருந்தது. மானகவசனோ வேறு ஆட்களோ வந்தால் என்னிடம் அனுப்புங்கள் என்று அங்கிருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு மேல் மாடத்து திறந்த வெளி முற்றத்துக்கு சென்றான் அவன். மேல் மாடத்தில் அந்த மாலை காற்று சிலுசிலுவென்று வீசியது. காலத்தால் அழிக்க முடியாத பேருண்மை நான் என்று கூறுவது போல் வடமேற்கே புதிய மலை பறந்து கிடந்தது. ஆகாய பெருங்குடையை அணைய முயலும் அந்த எழில் நீல பேரெழுச்சியே, காலத்தை வென்று கொண்டு நிற்கும் கல்லின் எழுச்சியே திறந்த வெளியிடையே பார்க்கும்போது நம்பிக்கை பிறப்பது போல் இருந்தது பெரும்பெயர் சாத்தனுக்கு. தன் பக்கத்தில் வடக்கு எல்லையில் போர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி இந்த மலைக்கு சிறிதும் வாட்டம் இருப்பதாக தெரியவில்லையே என்று வேடிக்கையாக நினைத்தான். மேல் மாடத்து படிகளில் யாரோ வேகமாக ஏறி வரும் காலடியோசை கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். ஒரு சாதாரண வீரன் வந்து வணங்கி நின்றான். என்ன? தூதன் மானகவசன் திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் வந்த வீரன் பதில் சொல்வதற்கு தயங்குவது போல் தெரிந்தது.